கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனமாக இந்த வார்த்தையை கவனியுங்கள். சங்கீதம் 18வது அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம வேத வாசிப்பு நேரத்தில் வாசித்தோம். அதுல 50வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த 50வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக ராஜாவாக மாற்றியது யார்? தேவன் இல்லையா? அவர் தான் ராஜாவாக மாற்றினார். அதாங்க சொல்லப்படுது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, great salvation he brings to his king. ஆண்டவர் அவர் ஏற்படுத்தின ராஜாவுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? மகத்தான ரட்சிப்பு, கிரேட் சால்வேஷன். இன்னைக்கு நம்ம அதுதான் டைட்டில், தலைப்பு, மகத்தான ரட்சிப்பு. இந்த மகத்தான ரட்சிப்பை தேவன் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, அவர் ஏற்படுத்தின ராஜாவுக்கு கொடுத்தார். ஆமா, அவர் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அவர் கொடுத்த மகத்தான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்படும் போது நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, மகத்தான ரட்சிப்பு, கிரேட் சால்வேஷன். நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 22:3 எடுத்தவங்க படிங்க. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. பாருங்க, என்ன வல்லடிக்கு நீங்களாக்கி. வல்லடினா ஆபத்து, வல்லடினா எதிர்பாராத நெருக்கங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து என்னை ரட்சிக்கிற தேவன் அவர்தான் என்று சொல்லி இங்க அருமையா தாவீது சாட்சி கொடுக்கிறார். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் என் தேவன் என்று அவர் சொல்கிறார். பரிசுத்த தேவன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்போ ஒரு மனுஷன் ராஜாவாகணும்னா யாரால முடியும்? அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப ராஜாக்களை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு கிங், ஒரு தேசத்திற்கு ஒரு ராஜாவை உருவாக்கணும் அப்படின்னா ஆண்டவர் யாரை முடிவு பண்றாரோ அவங்களுக்கு அவர் ராஜாவா ஏற்படுத்துவார். இப்போ தாவீதுக்கு முன்னாடி யார் ராஜா? சவுல். சவுல் ராஜாவை யார் ஏற்படுத்தினாரு? இப்போ அந்த ராஜாவை யார் தள்ளினாரு? படிங்க. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. தேவன் புறக்கணித்து தள்ளின சவுல். ஆண்டவர் ஒரு ராஜாவை புறக்கணிச்சார் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? தள்ளிடுவார், தூக்கிடுவார். அதுக்கு மேல அவனால இருக்க முடியாது. அதே வசனத்துல யார ராஜாவை தெரிந்து கொண்டார் போட்டு படிங்க. அதே வசனத்தை தொடர்ந்து படிங்க. நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அப்போ ஒரு மனுஷனை, ஒரு ராஜாவை தள்ளக்கூடியவனும் ஆண்டவர், புதுசா ஒரு ராஜாவை உண்டாக்கக்கூடியவரும். அதுதான் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர் ஒரு ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை உருவாக்குகிறவர். அது மட்டுமல்ல, சங்கீதம் 135:10. சங்கீதம் 135:10. அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று.
அவர் ராஜாக்களை தழுவுகிறவர், ராஜாக்களை உருவாக்குகிறவர் மட்டுமல்ல, ராஜாக்களை கொல்லுகிறவர். ராஜாக்களை அவர் முடிவு பண்ணிட்டார், கட்டம் கட்டினார்னா காலி, அவ்வளவுதான். உசுரோட இருக்க முடியாது ராஜா. அடுத்து சங்கீதம் 136:17. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பாருங்க, அவர் ராஜாக்களை சங்கரிக்கிற தேவன். அடுத்து 136:18. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் ராஜாக்களை அழிக்கிறவர். பாருங்க, நம்முடைய தேவன் ராஜாக்களை புறக்கணிக்கிறவர், ராஜாக்களை தெரிந்து கொள்கிறவர், ராஜாக்களை கொன்றவர், ராஜாக்களை சங்கரித்தவர், ராஜாக்களை அழித்தவர். பூமியின் ராஜாக்கள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க? நம்முடைய ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதனால தேசத்துல யார் ராஜாவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ராஜாவை வச்சது யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தேவன் அனுமதிக்காம ஏதாவது ஒண்ணு நடக்குமா? நடக்காது. அவர் அனுமதிச்சாதான் நடக்கும். அவர் அனுமதிச்சதுனால இன்னைக்கு இந்த ராஜாவின் கீழ் நாம இருக்கோம். தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர், ஏற்படுத்துகிறவர். அவர்தான் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதை அவர் செய்வார். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சங்கீதம் 18:50 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா அவர்தான் தாவீது. அவன் யாரு? தேவன் முன்குறிக்காம ஒரு ராஜாவை ஏற்படுத்த முடியாது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரேட் சால்வேஷன், மகத்தான ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கிரேட் சால்வேஷன். இந்த மகத்தான ரட்சிப்பை ராஜாவா ஏற்படுத்தின அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த கிரேட் சால்வேஷன் அவர் கொடுத்தார். அந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அந்த தேவனுடைய பாதுகாப்பு கூட. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் எலெக்ஷன் டைம்ல அவரை கொலை செய்வதற்கு பல முயற்சிகள் நடந்துச்சு. அப்படி வந்து அந்த புல்லட் அப்படி வந்து போச்சு, கொஞ்சம் 2 இன்ச்சு அப்படி கிராஸ் ஆச்சுன்னா ஆள் காலி ஆயிடுச்சு. ஏன் காலி ஆகல? தேவன் அவருக்கு மகத்தான ரட்சிப்பை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. கிரேட் சால்வேஷன் அங்க இருந்ததுனால பண்ண முடியல, அவர் ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ இந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவர் இன்றைக்கு சங்கீதம் 34:6 படிங்க. சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அது சொல்றது ஏழைப்பா. நான் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, அவர் ஏழை. ஏகப்பட்ட கஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்கு. நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உதவி செய்யப்பா. அதான் ஆராதனையில நம்ம கவனிச்சோம். பாருங்க, அந்த தாவீது சாட்சி கொடுக்குறாரு, இடுக்கண்கள் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன், நீங்க என்ன ரட்சித்தீங்க. என்ன பண்ணீங்க? நீங்க என்ன காப்பாத்துனீங்கப்பா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு சாதாரண ஆள், ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டார் தெரியுமா? கிரேட் சால்வேஷன், மகத்தான ரட்சிப்பு கொடுத்துட்டார். ராஜாவாகிய தாவீதுக்கு கொடுத்த அந்த கிரேட் சால்வேஷன், அந்த மகத்தான ரட்சிப்பு இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்க கூட்டி சேர்ப்பாரா? சபையில கூட்டி சேர்ப்பாரா. நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிற, இந்த சபைக்கு வந்திருக்கிறேன்னா ஆண்டவர் அனுமதிக்காம வர முடியாது. அனுமதிக்காம அவர் அலோவ் பண்ணா மட்டும்தான் நீ உள்ளவே நுழைய முடியும். கிரேட் சால்வேஷன். அதனால எங்கேயோ இருந்த என்ன தூக்கி கொண்டு போட்டுருக்காருங்க. இங்க போட்டது இல்லாம கொண்டு போய் ஆந்திராலையும் தூக்கி போடுறாரு. ஆமா,
ஏன்னா அவர் சித்தம். நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி லைன் எல்லாம் தூக்கி போட்டு கடைசியில் கொண்டு போய் மோட்சத்தை தூக்கி போட்டுருவார். போடா வாடா அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய பிள்ளைகளை என்னென்ன செய்யணுமோ அவர் செய்ய வைப்பார். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அதான் நம்முடைய ஆண்டவர். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் செய்யறது நமக்கே தெரியாது. அவர் கரெக்டா பிளான் பண்ணி செய்யறார். இங்க சொல்றாரு, நான் ஏற்படுத்தின ராஜா தாவீது, அவனை நான் கொம்புனால அபிஷேகம் பண்ணேன், அவனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணேன், அவன் என் ராஜா. ஆனா அவனுக்கு நான் எதை கொடுத்தேன் அப்படின்னா மகத்தான ரட்சிப்பை கொடுத்தேன். எதை கொடுத்தேன்? மகத்தான ரட்சிப்பை கொடுத்தேன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுல எதை ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றாருன்னா அந்த ரட்சிப்பை முக்கியப்படுத்தி சொல்றாரு. அந்த ரட்சிப்பை எப்படி சொல்றாருன்னா கிரேட், மகத்தான ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புனா பாதுகாப்பு, அரவணைப்பு, அவருடைய சட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்வது. இன்றைக்கு நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த பாதுகாப்பு எனக்கு மட்டும் போதுமா? இப்போ இங்க நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, பரிசுத்த தேவன் எனக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா போதுமா? என்ன மட்டும் ரட்சித்தா போதுமா? என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கணுமா வேண்டாமா? ரட்சிக்கணும். என்னுடைய பட்டணத்தை ரட்சிக்கணுமா வேண்டாமா? அதாவது நான் இருக்கக்கூடிய பகுதி எது? காட்பாடி. நான் இருக்கக்கூடிய பட்டணம் எது? வேலூர். நான் இருக்கக்கூடிய மாநிலம் எது? நான் இருக்கக்கூடிய தேசம் எது? இந்தியா. ஏன் இவ்வளவு விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா, காட்பாடி பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்க வீட்டுல இருப்பாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களும் எங்க குடியிருக்கிற வீட்டுல இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசத்துக்காக ரயில்வே வேலை செய்யறவங்களும் எங்க வீட்டுல குடியிருக்கிறாங்க. அப்போ இந்த முழு தேசத்துக்கும் சொந்தக்காரங்க நம்மளை சுத்தி இருக்கிறாங்களா இல்லையா? உண்மைதானே? இங்க நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல கனடால இருக்கிற ஆம்ஸ்டாங் இருக்கிறாரா இல்லைல்ல? கனடால இருக்கிறவங்க இந்த பக்கம் அமெரிக்காக்காரரு, அந்த பக்கம் சுவிட்சர்லாந்துக்காரர் அப்படியாவது இருக்காங்களா? கிடையாது இல்லையா? இந்திய தேசத்துல பல இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது. உண்மைதானே? உண்மையா பொய்யா? யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க? ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க ஒரு அலேலியா சொல்லுங்க. ரேஷன் கார்டை கொடுத்தது யாரு? அரசாங்கம். அப்ப அந்த அரசாங்கம் யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கு சொந்தமானது? ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்க ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆதார் கார்டு கொடுத்தது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அந்த அரசாங்கம் யாருக்கு சொந்தமானது? அப்போ மத்திய அரசும் உனக்கு சொந்தமானது, மாநில அரசும் உனக்கு சொந்தமானது, காட்பாடி தாலுகாவும் உனக்கு. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்து மூன்றாவதாக உன்னுடைய பட்டணம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? நான்காவதாக தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? இது நீ கண்டிப்பா யோசிக்கணும். கண்டிப்பா என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிட்டி ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ். வாட்ஸ்அப்ல வந்த செய்தி, எனக்கு அதிகாரப்பூர்வமா தெரியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆண்டவர் அறியாத ஒரு முன்னணி அவங்க கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் எடுத்துருக்காங்க. 2025 அந்த பட்டணத்தை தீக்கொடுக்கணும். அந்த பட்டணத்தை அக்கினிக்கு இரையாகும். நம்ம தேசத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. அதுவும் நம்ம இடத்துல நம்மளை சுத்தி முழுவதுமாக நம்ம ஆலயத்தை கட்டி வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஃபுல்லா இருக்கிற கோட்டை நம்ம ஏரியா. இந்த ஏரியாவில் நமக்கு அந்த சிட்டியில ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. மொத்த சிட்டியையும் கொளுத்தம் முடிவெடுத்திருக்கோம். எப்படி முடிவெடுத்தார்கள்? எஸ்தர் நாட்களிலே யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமான் முடிவெடுத்தது போல அங்கே தலைவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. ஜெபக்குறிப்புல வந்து வேதனையான ஜெபக்குறிப்பு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு ஜெபக்குறிப்பு.
அப்போ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா நான் தப்பிச்சிருவேனா? நான் தப்பிச்சிருவேனா? அப்போ எது ரட்சிக்கப்படணும்? என்னுடைய தேசம் ரட்சிக்கப்படும். என்னுடைய தேசம், என்னுடைய பட்டணம் ரட்சிக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கர்த்தருக்கு பிரியமானது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 18:26. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். சோதம்னா என்ன? சோதம்னா என்னன்னு ஒரு பட்டணம். சோதம்னா என்ன? பட்டணம். இப்ப நம்ம முட்டுக்கூர் பட்டணம் மாதிரி வச்சுக்கலாமே. சோதம்ங்கிறது ஒரு பட்டணம். ஆல்மோஸ்ட் அவ்வளவு பெருசுதான். இந்த சோதம் பட்டணத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பட்டணத்துல மறுபடியும் படிங்க இந்த வசனத்தை. நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அந்த பட்டணத்துல ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 50 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அந்த பட்டணத்தை 50 இருந்து அப்படியே என்ன வருது? 50 இருந்து 40, 35, 30, 20, கடைசியில 10. ஒரு பட்டணத்துல 10 குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இருந்தா அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாரா இல்லையா? இப்போ என் வீடு மட்டும் ரட்சிக்கப்பட்டு என் பட்டணம் ரட்சிக்கப்படலைன்னா நான் அந்த பட்டணத்துல நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள கர்த்தர் காட்டுறார். கர்த்தருக்கு பிரியமானது. ஆதியாகமம் 19வது அதிகாரம். அழிக்கப்பட்ட பட்டணம் சோதோம் பட்டணம். அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டது படிங்க. ஆதியாகமம் 19, 24, 25, 26. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. பாருங்க, சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அடுத்த வருஷம் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இந்த பட்டணத்துல குடியிருந்தது யாரு? லோத். இப்போ இந்த பட்டணத்தினுடைய குடிகள் அழிக்கப்பட்டுச்சா அழிக்கப்படலையா? அந்த பட்டணத்துடைய பயிர்கள் அழிக்கப்பட்டுச்சா அழிக்கப்படலையா? அந்த பட்டணத்துல குடியிருந்த லோத்தினுடைய மனைவி அவனுக்கு கிடைச்சாலா கிடைக்கலையா? லோத்துக்கு 2 பொண்ணுங்க இருந்துச்சு. 2 பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருந்தாரு. அந்த மாப்பிள்ளைங்க மருமக்கள்னு போட்டுருக்கு பைபிள். மருமக்கள்னா மருமகன். அந்த 2 மருமகனும் பொழைச்சிட்டானா செத்துட்டானா? செத்து போயிட்டான். அந்த பட்டணத்துக்கு சேதம் இருந்துச்சா இருக்கு இல்லையா? சரி, ஏன் சேதம் இருந்துச்சு? ஆபிரகாமுடைய தம்பி தானே, ஆபிரகாமுடைய பிரதர் தானே லோத்து. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தானே. அந்த குடும்பம் தேவனுடைய பாதுகாப்பு பெற்ற குடும்பம் தானே. அந்த பட்டணத்துல ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஏன் அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே தவிர அவர்கள் பட்டணத்துடைய ரட்சிப்பை குறித்து அவங்க கவலையே படல. அந்த பட்டணத்தை குறித்து அவங்க கவலையே படல. அந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்ற எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கல. அது நிமித்தம் அங்க என்ன நடந்துச்சு? லோத்துடைய குடும்பத்துல அவன் தன் மனைவியை இழந்தான், தன்னுடைய ஆஸ்தியை இழந்தான், தன்னுடைய மருமக்கள் மாரை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். லோத் ஒரு அனாதையை போல அந்த பட்டணத்திலிருந்து வேற ஒரு இடத்துல போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை துவக்க ஆரம்பிச்சு. காரணம், தான் இருக்கின்ற இடத்துல அந்த ரட்சிப்பை குறிச்ச எந்த கவலையும் இல்லாம நான் உண்டு நல்ல அருமையான பொன்னியரிசி சாப்பிட்டுட்டு வாரம் கறி எடுத்து வீட்டுல பொரியல் வச்சு அருமையா குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு ஜாலியா தூங்கிட்டு நல்ல வீட்டுக்கு மேல டெரஸ்லாம் போட்டு நல்ல கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணி பெருசா வீடு கட்டிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம். எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அப்படிதான் லோத் இருந்தான். லோத் எப்படி இருந்தா தெரியுமா? படிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம். ஆதியாகமம் 13 5 படிங்க. ஆபிரகாமுடனே
வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இப்ப ஆபிரகாம் கூட தான் இருந்தான் லோத்து. ஆபிரகாம் யாரு? எவ்வளவு பெரிய ஆளு அப்படிதானே? நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் பெரிய ஆளா சாதாரணமானா? பெரிய ஆளா? பெரிய ஆள் இல்ல. அந்த ஆபிரகாமுடைய பிரதர் தான் லோத் இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்தா இருந்தாங்க. வசனம் போடுறது ஆடு மாடுகளும் கூடாரங்களும். அப்ப லோத்துக்கு ஆடு மாடுகள் கால்நடைகள் இருந்துச்சு, கூடாரங்கள் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. அடுத்து 6வது வசனம் படிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. பூமி தாங்க கூடாது இருந்துதான். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்திருப்பாங்க. அந்த ஏரியாவே வந்து பார்த்தாச்சுன்னா ஃபுல்லா அட்டாக் பண்ணி ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவ்வளவு கால்நடைகள், அவ்வளவு சொத்துக்கள், அவ்வளவு கூடாரங்கள், பயங்கரமா இருக்கு அவங்க இருக்கிற இடம். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். அடுத்து படிங்க. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண, ஆஸ்தி ரொம்ப அதிகமாயிடுச்சாம். ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிட்டு. அடுத்த வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். அதனால இவங்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த அளவுக்கு பயங்கரமா அவங்க உயர்த்தப்பட்டார்கள். அடுத்த வசனம் 8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர்கள். நாம யாரு? சகோதரர். அடுத்து 9வது வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்க, ரெண்டு பேர், ஒருத்தன் ஆபிரகாம், இன்னொருத்தன் லோத். இப்ப ரெண்டு பேருக்கு சொத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, கால்நடைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வருமானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கூடாரங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் சொல்றான், ராஜா நாம சகோதரர்கள், ரெண்டு பேருக்கும் இருந்த வேலைக்காரங்க பிரச்சனை வருது, நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சுங்க, ஒரே தேசத்துல தான் இருக்கிறாங்க. இவர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு, அவரு ஒரு ஊர்ல இருக்கிறாரு. ஆபிரகாம் காரான் ஊர்ல இருக்கிறான், லோத் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த சோதம் கோமரால இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். ரெண்டு பேரும் இருக்கிற ஏரியா வந்து கானான் தேசம் தான். கானான் தேசத்துல ஆபிரகாம் ஒரு லொகேஷன்ல இருக்கிறான், லோத் ஒரு லொகேஷன்ல இருக்கிறான். ரெண்டு பேரும் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா தான். சேம் லைக் வெள்ளூர், முட்டுக்கூர் அப்படி வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக. காட்பாடி, முட்டுக்கூர். இப்போ இந்த லோத் தனியா பிரிஞ்சாச்சு. அவன் பிரியும் போது 9வது வசனம் படிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த 9வது வசனத்துல இந்த தேசம் எல்லாம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே தேசத்துல தான் இருக்கிறாங்க, வேற வேற ஏரியால இருக்கிறாங்க. அடுத்து 10வது வசனம் படிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, சோதம் கொமோரா பட்டணம் எப்படி இருந்துச்சா, அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய தோட்டம் எகிப்து தேசம். கர்த்தருடைய தோட்டம்னா என்னது? ஏதேன் தோட்டம். எகிப்து தேசம் அப்படின்னா நைல் நதி ஓடக்கூடிய தேசம், அருமையான நீர்வளம் பொருந்திய தேசம், மலைப்பாங்கான நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த தேசம் எகிப்து தேசம். பாருங்க, அவ்வளவு பிளஸ்டு ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த சோதம் போறாங்க. இந்த பட்டணத்துக்குள்ள லோத் போறான். இப்போ அவனும் அவன் குடும்பமா அந்த கிராமத்துல அந்த ஊர்ல செட்டில் ஆயிடலாம் நினைச்சான். கடைசியில அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. கிராமமே அந்த கிராமம் தீனால சுட்டரிக்கப்பட்டது. அந்த கிராமம் அக்கினியால கந்தகத்தினால அழிக்கப்பட்டது. காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போனதற்கு காரணம் என்ன? சோதோமின் ஜனங்கள் கொள்ளாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய். அது காரணம் கிடையாது. ஜனத்துக்காக
அவன் இருக்கிற பட்டணத்துல அவன் எந்த ஜனத்திற்காகவும் அவன் பரிதவிக்கல, அவன் ஜெபிக்கல, ஆதாயத்திற்கான எந்த முயற்சியும் செய்யல. தின்னா, சாப்பிட்டான், சுத்தினா, அவன் குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ இருக்கக்கூடிய பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உன்னை முன்குறித்திருக்கிறார். அதை நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, ஆண்டவர் லோத்தை அந்த பட்டணத்திற்கு கொண்டு சென்றார். ஆண்டவர் அந்த பட்டணத்தை எதனால் அடிச்சார்? ஒரு 10 குடும்பம் கூட ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்லை. எத்தனை குடும்பம்? 10 குடும்பம் கூட ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உன் நிமித்தம் உன் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்கே ரட்சிப்பின் வாசனை உண்டாக வேண்டும். முட்டுக்கூர் பட்டணத்திற்கு முதல்ல நாங்க போனோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சகோதரர் சுரேஷ் சந்திரகலா மூலமாக அந்த முட்டுக்கூர் பட்டணத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்தோம். இன்னைக்கு 7 ஆண்டுகள் ஆகிறது. அந்த பட்டணத்துல இன்னைக்கு 4 குடும்பங்கள் 4 வீட்டு ஜெப கூட்டம் நடக்குது. எத்தனை வீட்டு நடக்குது? 4 வீட்டு ஜெப கூட்டம் நடக்குது. கர்த்தர் அந்த பட்டணத்துல 4 இடங்களுக்கும் ஆத்துமாக்களை கொண்டு வரார். ஹல்லேலூயா. இப்ப அந்த பட்டணம் ரட்சிப்பின் வாசனையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பட்டணத்துக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை, ஒரு சால்வேஷன், கிரேட் சால்வேஷனை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்ட அந்த சுரேஷ் சந்திரகலா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம எத்தனை பேர் லோத்தை போல இருக்கிறோம்? யார போல? லோத்தை போல. நானு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் மறுபசங்க, என் பேர பசங்க சாப்பிடுவோம், தூங்குவோம், ஜாலியா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரட்சிப்பின் வாசனையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ உன் சமுதாயத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அன்றைக்கு சோதம் கோமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது போல நம்முடைய பட்டணம் அழிக்கப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக இந்த தேசத்தை நிரப்ப வேண்டும். நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட்ட தேசமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் பொழுதுதான் இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு உண்டாகும். உண்மையா பொய்யா? கர்த்தருக்கு பிரியமா ரட்சிப்பின் வாசனையை பெற்றுக்கொண்டு தேசமாக மாற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். இங்கே லோத்து தான் வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுக்கு ஆடு மாடுகள் இருந்தது, கோடாரங்கள் இருந்தது, மிகுந்த ஆஸ்தி இருந்தது, மந்தை மேய்ப்பர்கள் இருந்தார்கள், எல்லாருமே இருந்தாங்க. ஆனா கடைசியில அவனுடைய எல்லாமே அழிந்து போனது. எல்லாமே அழிந்து போனது. அவன் மனைவியை இழந்தான், தன்னுடைய மருமக்கள் மாரை இழந்தான், தன்னுடைய வீட்டை இழந்தான், தன்னுடைய சொத்துக்களை இழந்தான், தன்னுடைய கால்நடைகளை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து ஒரு அகதியை போல அந்த பட்டணத்தை விட்டு ஓடினார். நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதா இல்லையா? கண்ணு முன்னாடி நடக்குதா இல்லையா? மணிப்பூர்ல இருந்து எல்லாம் ஓடுறாங்களா? தன்னுடைய வீட்டை விட்டு, சொத்தை விட்டு, ஆஸ்தி அந்தஸ்துகளை விட்டு ஓடுறாங்களா இல்லையா? ஓடுறாங்க. ஏன் அப்படிப்பட்ட நிலைமை? ரட்சிப்புக்கான முயற்சி. இன்னைக்கு இந்த தேசத்துல நம்ம காட்பாடி பகுதியில 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் பேர்ல 9 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த காட்பாடி எப்படி இருக்கும்? ஹலோ, எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். எங்க பார்த்தாலும் தேவனுடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆண்டோடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். வேற எந்த சத்தமும் கேட்க. பாகாயம் பகுதியில இன்னைக்கு ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக மாறும் பொழுது அந்த பகுதி எப்படி இருக்கும்? கர்த்தர் உன்னை அந்த பகுதியிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன் நிமித்தம் அந்த பகுதியிலே ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்றீங்க? நீங்க இருக்கிற பகுதி ரட்சிக்கப்படணும் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கோமதி இருக்கிற KRS நகர் 4வது தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும் ரட்சிக்கப்பட்ட வீடுகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களா? டெய்லி ஜெபிக்கிறேன். அதே போல சத்யானந்தன் இருக்கிற வீட்டுல என்னை சுத்தி இருக்கிற வீடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எல்லா வீடுகளும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படணும். ஜீவ வாசனை உள்ள வீடா மாறணும். ரட்சிப்பின் வீடுகளா மாறணும். எங்க பகுதி ரட்சிக்கப்பட்ட பகுதியா மாறணும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன். ஆமா,
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வரலட்சுமி இருக்கிறாப்புல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எமீமா பாருங்க, ஏன்னா சிஎம்சி ரிப்போர்ட்ல அவசியம் வருது, கரெக்ட் தானே? ஆமா. இப்போ எமீமா இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய அந்த மஞ்சள் பகுதி முழுவதுமாக ரட்சிக்கப்படணும். ஒரு வீடு கூட ரட்சிக்கப்படாத வீடா இருக்கக்கூடாது. எங்கள் பகுதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பகுதியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? நீங்க ஜெபிக்கலைன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஐம் சே சாரி, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னும் நீங்க லோத்த போல யார போடுவீங்க? லோத்த போல. அதான் உண்மை. You have been actors in Lot, not Abraham. லோத்த போல இருக்கு. பாருங்க, ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிக்கிற, உன் பட்டணத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறார். கர்த்தருக்கு பிரியமானவர். உன்னை சுத்தி இருக்கிற வீடெல்லாம் ரட்சிக்கப்பட்ட வீடா இருந்தா உனக்கு சமாதானம் இருக்குமா இல்லது கஷ்டம் இருக்குமா? அதுக்குதான் ஆண்டவரோட முன்பு விசுவாசம். கர்த்தருக்கு பிரியமானவர். நம்மளை சுத்தி இருக்கிற அனைத்து வீடுகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அங்க என்ன நடக்கும்? நீங்க ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைக்கப்படும். அந்த இடம் என்ன பண்ணும்? அசைக்கப்படுமா அசைக்கப்படாதா? அசைக்கப்படுமா அசைக்கப்படாதா? பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள், நான் பவுலும் சீலாவும் ஜெபிச்சாதான் அசையும் நினைச்சேன். ஆனா நான் கொடைக்கானல்ல சாட்சியா சொன்னேன். கொடைக்கானல் மீட்டிங்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங் நான் போகவே மாட்டேன், என்ன நடந்தாலும் போடணும்னு சொல்லிட்டு இங்கே ஜெபம் பண்ணணும். தமிழ்நாட்டிலே முதல்ல கொடைக்கானல்ல கர்த்தர் நிலநடுக்கத்தை உண்டு பண்ணாங்க. ஹல்லேலூயா. சண்டே மீட்டிங்னா சாட்டர்டே மார்னிங் நிலநடுக்கம், சாட்டர்டே ஈவினிங் மெயில் வருது. கொடைக்கானல்ல இருந்து மலையில இருக்கக்கூடிய பாறைகள்லாம் உருண்டு ரோட்டில் விழுந்ததுனால அங்க போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு உள்ளேயும் எந்த வண்டியும் போக முடியாது, கொடைக்கானல்ல இருந்து வெளியும் எந்த வண்டியும் வர முடியாது. அதனால சார், டியர் மூர்த்தி, யுவர் ப்ரோக்ராம், யுவர் மீட்டிங் இஸ் டு பி கேன்சல் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுக்காக இந்த பூமியை அசைய பண்ணுகிறது. இந்த பூமியை அப்பதான் விசுவாசத்துல அப்படியே எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில கொடைக்கானல்ல நிலநடுக்கம் வந்து மழை உருண்டதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுடைய பக்தி வைராக்கியத்திற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். அவர் பூமியை அசைய பண்ணுகிற தேவன் அப்படிங்கிறத அப்ப நான் உணர்ந்தேன். அதனால நீ இருக்கிற இடத்துல உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற இடத்த அசைய பண்ணுவார். அநேகர் கர்த்தரை தேட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவங்க எப்படி தேடுறாங்க அதெல்லாம் தெரியாது. அந்த இடத்துல ஒரு சால்வேஷன், ஒரு கிரேட் சால்வேஷன் அந்த இடத்துல உண்டாகும். உனக்கே தெரியாது. ஒரு நாள் வரும், அப்போ உங்க வீட்டு ஜெப கூட்டத்துக்கு அவங்க வருவாங்க. அவங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீங்களா வரீங்க? ஆமா பிரதர், அதை ஏன் கேட்குறீங்க? இந்த மாதிரி அப்படி இப்படி ஆகி கடைசியில் உயிர் பொழைச்சி எல்லாத்துக்கும் ஏசப்பா தான் காரணம். அன்னைக்கு நாங்களாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்போ உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் வச்சுக்கிறீங்க, அதுதான் வந்துட்டு கலந்து போகலான்னு வந்தேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கே தெரியாது நீ ஜெபிச்சதுனால தான் கர்த்தரங்க மண்டையை உடைச்சார். ஹல்லேலூயா. தேவன் அவர் மகத்தான ரட்சிப்பை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ராஜாக்களாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ ராஜாவா ராஜா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, நீ ராஜாவா ராஜா இல்லையா? எப்படி ராஜா? நீ எப்படி சொல்ல நீ ராஜா? என்ன அருகதை இருக்கு நீ ராஜான்னு சொல்றதுக்கு? எப்படி நீ சொல்லலாம் ராஜா? எல்லாம் பாக்குறேன், ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ. வசனத்தை சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன். நீ ராஜா அப்படிங்கிறது வசனம் இல்லை, எடுத்து சொன்னா யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? எடுத்தாச்சா? படிக்கலாம், சொல்லுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை
அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாயும் தேவன் உங்களை ராஜாக்களாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்குங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ராஜாக்களாக. ஆமா, நீங்க அதை எடுத்தா அப்புறம் எனக்கு சொல்லுங்க. கண்டுபிடிச்சு எடுத்தா கர்த்தர் உங்களை ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பூமியின் ராஜாக்கள் மட்டும் ராஜாக்கள் அல்ல, நீங்களும் தேவனுடைய பார்வையிலே ராஜாக்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ராஜாவா ராஜா இல்லையா? அவர் ராஜாதி ராஜா. அவர் யாரு? ராஜாதி ராஜா. ஆனா நீ ராஜா. நீ யாரு? ராஜா. நீ யாரு? நீ யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ராஜா. நீ யாரு? கர்த்தர் உன்னை ராஜாவாக வைத்திருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர். இங்க ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அப்ப நீ ராஜா, நான் உன்ன ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒன்னு நிமித்தம் கிரேட் சால்வேஷன் உன்னை சுத்தி இருக்கிற இடத்துக்கு வரணும், வரக்கூடாது. அப்ப ஒன்னு நிமித்தம் மகத்தான ரட்சிப்பு உண்டாகணும், உண்டாகக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர், ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல அந்த சிறைச்சாலை தலைவன் கேட்டான், ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே சொன்னதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ரட்சிக்கப்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்ம அந்த சால்வேஷன், கிரேட் சால்வேஷனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. உண்மையா பொய்யா? அடையாளம் என்ன? படிங்க, ஜெபம் பண்ணுவோம். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாம் மறுஜென்மம் முழுக்குல பிரவேசிச்சிட்டீங்களா? தண்ணியில மூழ்கி எழுந்திருச்சிட்டீங்களா? தண்ணியில மூழ்கி எழுந்திருச்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மறுஜென்மம் முழுக்குள் பிரவேசித்தவர்கள் நீங்க, பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்பட்டவர்கள் நீங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நீங்க அநேகருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம். கர்த்தர் பண்ணுவாரு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வசனங்கள் நான் படிக்கும்போது. இன்றைக்கு தன்னுடைய கிராமத்திற்காக பிரயாசப்பட்ட குடும்பங்கள், ரமேஷ் குடும்பம், சுரேஷ் குடும்பம், தன்னுடைய கிராமத்திற்காக பிரயாசப்பட்ட குடும்பங்கள். அப்ப கர்த்தர் இவங்களை விட்டுருவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க கிராமத்தினுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறீங்க? ஆமா, சரண்யா ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டாங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சு தெரியல. வீட்டுல இன்னைக்கு சர்ச்சை கூட வரலையப்பா, என்ன விஷயம்? பாருங்க பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனா பந்தய சாலையத்துல எதை? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும். பந்தய பொருளை எல்லாரும் ஓடுறா, நானும் ஓடுறேன்னு ஓடக்கூடாது. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும். அப்படி ஓடக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம் என்னுடைய ஓட்டத்துல நிலைத்திருக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நிறைய கிராமங்களை நம்ம ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வாசனைக்காக இணைந்து பயணம் செய்யக்கூடியவர்கள், அல்லேலூயா, தன்னுடைய பட்டணத்திற்காக இணைந்து பயணம் செய்யக்கூடியவர்கள், அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால என் பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பட்டணத்தில் காணப்படக்கூடிய மரண வாசனை நீங்க வேண்டும், ஜீவ வாசனை உண்டாக வேண்டும். இதற்காக நம்ம என்ன பிரயாசம் எடுக்கணும்? இன்றைக்கு அதை குறித்து தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, உன்னை ரட்சித்த தேவன் உன் குடும்பத்தையும் ரட்சிக்க வேண்டும், உன் பட்டணத்தையும் ரட்சிக்க வேண்டும். அதற்காக பிரயாசப்பட. நான் ஒவ்வொரு முறையும் நான் ஊருக்கு போகும்போது எப்படியாவது ஒரு 2 வீட்லயாவது போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு, எப்படியாவது ஒரு திருச்சபையிலாவது தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு பிரயாசப்படுறேன்.
ஏன் தெரியுமா? பட்டணம் ரட்சிக்கப்படும். அதுக்காக கர்த்தருக்கு பிரியமானவர், இன்றைக்கு தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு கிரேட் சால்வேஷன் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ உனக்கு கொடுத்த அந்த மகத்தான ரட்சிப்பை உன் ஜனத்திற்கும் உன் பட்டணத்திற்கும் கொடுக்க முயற்சி செய். கர்த்தர் உன்னை கொண்டு பட்டணத்தை அசைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.